ஆனைமலை புலிகள் காப்பகம் டாப் ஸ்லிப் பகுதியில் வாகனம் இயக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மலைவாழ் இளைஞர் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகம் உலாந்தி வனசரகம் டாப் ஸ்லிப் எருமை பாறையை சேர்ந்த பிரசாந்த் என்பவர் மலைவாழ் மக்கள் இனத்தை சேர்ந்தவர். இவர் வாடும் டாப் ஸ்லிப் பகுதியில் மலைவாழ் மக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு வாடகைக்கு செல்ல வாகனம் வாங்கியுள்ளார். மேலும் வனப்பகுதி சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லவும் வனத்துறை அதிகாரிகளிடம் அனுமதி கேட்டுள்ளார். இதற்கு வனத்துறையினர் அனுமதி தர மறுப்பதால் டாப் ஸ்லிப் வனத்துறை அலுவலகம் முன்பு அவர் தர்ணாவில் ஈடுபட்டார். இப்ப என்னாச்சு? ட்ரைபல்ஸ் உரிமைக்கு தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். நீங்க டிபார்ட்மெண்ட் நீ போ. நான் எதுக்கு நான் போகணும்? இங்க கேளுங்க, என்னோட உரிமையை நான் கேக்குறேன். நின்னு பேசுங்க. நான் போனாடு. நீ எதுக்கு நின்னு தம்பி? நீ இங்க உள்ள ஆளு சும்மா அந்த அவங்களுக்கு எல்லாம் நீ சப்போர்ட் பண்ணிட்டு அப்ப நீங்க எதுக்கு மிரட்டுறீங்க? வந்தோடனே மிரட்டுறீங்க. நீங்க போன் உடைச்சிருவீன்னு சொல்றீங்க. என்ன நியாயம்? இல்லண்ணா, நான் நீங்க சொன்னது புரியுது. நீங்க ரேஞ்சர் வர மாட்டேன்னு சொல்லி நாங்க வெயிட் பண்றோம். என்னது பாத்துட்டு போங்கண்ணா. சரக்கு அடிச்சிருக்கீங்களா? 13 வருஷம் ஆச்சு சரக்கு அடிச்சு போற. எந்த சேனல் போற போடு. 13 வருஷம் ஆச்சு. இல்ல அப்ப எதுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்க? மிரட்டிட்டு போறாங்க. இல்லண்ணா, நாங்க பாருங்க, அதுதான் நான் பேசுறேன். அவங்க சொல்லுவாங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதிகாரி ரேஞ்சர் வரும்போது நான் பேசுறேன். நான் அது முடி நான் உட்கார்றேன் தான் சொல்றேன். வரட்டும்ண்ணா, நான் உட்கார்றேன்னா. இப்போ நான் டிராஃபிக் ஆகுதா? இங்க பாருங்க, இங்க தான் நான் உட்கார்றேன். ஆஃபீஸ்க்கு முன்னாடி உட்கார்றேன். இங்கே தான் டிராஃபிக் ஆகுதா? மெயின் ரோடா பாருங்க. நான் உட்கார்றேன். ஏன்னா அவர் இன்னைக்கு ஆள் இல்ல. கரெக்ட் தான், பூட்டின வீடு நீங்க சொல்றீங்க. ரேஞ்சர் இருந்தாரு. இப்ப நடக்கும் போது தானே நான் அதை இன்ஷூ பண்ண முடியும். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அந்த விஷயம். சரி தங்க, நீ அவர்கிட்ட நேரா பேசு. அதுதான் நேரா பேசினா நான் வர முடியும். நான் இன்னைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு தான் பேச முடியும். அதனாலதான் நான் உட்கார்றேன். நான் உங்களை டிஸ்டர்பே பண்ணல. நான் உட்கார்றேன். உங்க அப்பாட்ட இருக்கு. நான் பேசிட்டேன்னா போன் அட்டன் பண்ணாருங்களாப்பா? நீங்க கவுன்சிலர் அட்டன் பண்ணாங்களா? நீங்க பேசும்போது அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்ப நாங்க என்ன பண்ணணும்? இங்கதான் வந்து உட்கார முடியும். மறுபடியும் கூப்பிடுறேன் நானு. பாருங்க, இவங்க தான் ஃபாரஸ்ட் வன உரிமை சட்ட தலைவர். ரேஞ்சர் கூப்பிடுறாங்க. என்ன இப்படி வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க? நாங்கள் ஒரு பழங்குடியினர் தான். எங்களோட உரிமைக்கு வேண்டி தான் நாங்கள் போராடுறோம். போராடல, கேட்குறோம். என் பேர் பிரசாந்த். நான் வந்து டாப் ஸ்லிப் எருமப்பாறை வன கிராமத்தில் இருக்கேன். பழங்குடியினர். நான் வந்து காடர் இனத்தை சேர்ந்தவன். நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கேன். நான் வந்து என்னோடய ஊரில் சுய தொழில், சொந்தமாக ஒரு தொழில் பண்ணி என்னோடய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு ஒரு டாக்ஸி எடுத்தேன். அந்த வண்டி எடுத்து 5 மாதத்துக்கு மேலே ஆகுது. அந்த 5 மாதமும் எங்களுக்கு வந்து ரொம்ப டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து, ரேஞ்சர் சைட்லேருந்து, ஃபாரஸ்ட் சைட்லேருந்து ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. என்னென்னா, வண்டியை வந்து இங்கே நிறுத்தக்கூடாது, டாப் ஸ்லிப்பே நிறுத்தக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி டீ போர்டு எடுத்திருக்கேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வண்டி சேம் மாதிரியே அவங்க என்னென்ன ரூல்ஸ்லாம் வச்சு எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் நான் ஒரு வண்டி எடுத்திருக்கேன். இப்போ என்னென்னா, நாங்கள் இந்த வண்டியை வந்து தீர்மானம் போட்டு, மக்கள் முன்னாடி தீர்மானம் போட்டு இடிசி மூலியமாக அந்த வண்டி ஓட்டுற வருமானத்தை வந்து கிராமத்துக்கு வேண்டி யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தீர்மானம் போட்டோம். அது தெரிஞ்சுமே வனத்துறையினர் வந்து ரேஞ்சர் வெங்கடேஷ் அவர் வந்து எங்களை வந்து அதை செயல்படுத்த விட மாட்டேங்கிறாரு. என்னை வந்து எதுக்குமே வண்டியவே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. இப்போ என்னோடய குடும்பம் எல்லாம் நாங்கள் வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, டூரிஸ்ட்டு தான் கூட்டிகிட்டு போகக்கூடாது, லோக்கல் ட்ரிப்பாச்சும் போகலாம். லோக்கல் ட்ரிப் பழங்குடியினர் வந்து அவங்க வீட்டுக்கோ கோவிலுக்கோ வந்து அது வாடகைக்கு கூப்பிட்டாச்சும் போகலாம் அப்படின்னு பார்த்தா அதையும் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்ற கீழே இருக்கிற வண்டி வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற வசிக்கிற நான், என்னோடய பூர்வீகமே இங்கே தான் நான் தொழில் பண்ணணும்னு இருக்கேன். இங்கே தான் என்னோடய வாழ்வாதாரமே. அப்போது என்னோடய வண்டியை வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் காரணம் ஏன்னு கேட்டாங்கன்னா, ரேஞ்சர் வந்து சொல்கிறாரு, நீ எதுக்கு வந்து டீ போர்டு எடுத்த, ஓன் போர்டு எடுத்துருக்க வேண்டியதானே. ஓன் போர்டு எடுத்தால் அது வந்து என்னோடய தொழிலுக்கு இருக்காது. அதை நான் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க.
என்னை வந்து மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல.